இன்னும் எவ்வளவு விஷயங்கள், பட்டுக்கோட்டை 18 தொழில் பார்த்தான்ற மாதிரி அந்த வரிசையில் நீங்களும் அடுத்த ஹோட்டல், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், முக்கியமா கைரேகை ஆராய்ச்சியில மிக ஒரு பக்கம் பெரியாரிஸ்ட், இன்னொரு பக்கம் வந்து கைரேகை ஜோசியத்தில் ஒரு ஆர்வம் கொண்டவர். எதையுமே மதிக்கணும், மாற்று கருத்துக்கு மனம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதர். ஸோ உங்களை உங்க வீட்டில் பார்த்து ஹோம் டூர் நிகழ்ச்சிக்காக உங்களோட உரையாட வந்திருக்கோம். அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து சார் வீடுன்னு பார்க்கும் பொழுது, சமையல்னு பார்க்கும் பொழுது மனைவியார் ஞாபகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எல்லோருக்கும் சிறந்த மனிதராக இருக்கிற நீங்க கண்டிப்பா மனைவிக்கும் மிக சிறந்த கணவனா இருந்திருப்பீங்க. அவங்கள பத்தி ஏன்னா ஹோம் வீடுங்கிறது இல்லத்தரசி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதுக்கு மேல கேள்வியா கேட்டு சங்கடப்பட நீங்களே சொல்லுங்க. வந்து என்னுடைய சொந்தம், நாங்களாம் 2 பேரும் 7-8 தலைமுறை சொந்தம். நான் என் ஒய்ஃபும். நான் சின்ன பிள்ளையில தூக்கி வளர்த்த பிள்ளை. 13 வயது என்னை விட இடையவங்க. என் அக்கா மகள், என் மச்சான் மகள், என் மாமா பேத்தி, அத்தை பேத்தி, ரெண்டு பல உறவு. அவங்க வீட்லேயே சின்ன பிள்ளையில இருந்தேன் நான். ஆமாம், அவங்க வீட்டில் சின்ன பிள்ளையில இருந்தேன். அதனால மாமனார் வந்து அக்கா இறந்து போயிட்டாங்க, அவங்க ஒய்ஃபு. சீக்கிரம் இறந்த உடனே இவ 17 வயசு என் ஒய்ஃபுக்கு. அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி சொந்தக்காரங்க மத்தியில் நான் ஒரு குட்டி எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன், எல்லாத்தையும் அன்பா பேசுறது. அதை பார்த்த உடனே என் மாமனார் எனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை அறியாமல் என்னுடைய ஸ்பீடுக்கு என் ஒய்ஃப் இழுத்து அதில் சில கொடுமைகளை பண்ணியிருக்கேன். டைம் ஏன்னா என் ஸ்பீடு அல்ல ஒய்ஃப், யாருமே வர முடியாது என் ஸ்பீடுக்கு. அதாவது ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, டைம் மேனேஜ்மெண்ட் 3 இருந்தால் தான் ஒருத்தர் பெரிய ஆளாக முடியும். ஸ்பீட் இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். என்ன நேரத்தில் இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அது வச்சுக்கிட்டு நான் வந்து இருந்தேன். அது முடியலை. எந்த தொல்லையுமே கொடுத்ததில்லை எனக்கு, எந்த தொல்லையுமே ஒய்ஃப் கொடுத்ததில்லை. அவ்வளவு ஒரு யாருக்கு என்ன செஞ்சாலும் ஒன்றும் கூட சொல்ல மாட்டாங்க. என்னுடைய கல்யாணம் பண்ண பிறகு தான் என் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் நான் தான் பண்ணேன் எல்லாம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 7-10 பேர் கல்யாணம் பண்ணி வச்சோம். தாய் ஸ்தானத்துல இருந்து அதெல்லாம் உண்மையிலேயே அவங்க வந்து பொம்பளை அண்ணாதுரைமே நான் எல்லாத்துலயுமே பெரிய ஆளு. எனக்கு ஒரு மனைவிங்கிற சாணத்துல மிகப்பெரிய ஆளு. திராவிட கழக பாரம்பரியம் அப்படின்லாம் இருந்தும், ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிட கழகம்னு அவங்க பாரம்பரியம் இருந்தும் அவங்களுக்கு வந்து அந்த இதுல ஜாதகத்தை சொல்லி ஆகணும். அவங்களுக்கு சுக்கர நீச்சம் என் ஒய்ஃபுக்கு. அதனால அவங்க வாழலை. நாங்க 2 பேரும் 29 வருஷம் தான் வாழ்ந்தோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நானும் 29 வருஷம் தான் வாழ்ந்தேன். எங்க அப்பாவுடைய அவனுடைய முதல் ஆம்பளைக்கு பேரப்புல நான் தான். நானும் 29 வருஷம் தான் வாழ்ந்தேன் மனைவியோட. அவ்வளவுதான். இந்த ஊஞ்சல் என்ன அப்படின்னா, 1960-61 நான் பாசமலர் படம் பார்க்கும்போது சாவித்திரியமா பாடுவாங்க.